அங்கே பாரு சீதா வந்துட்டா. சீதா, நேற்று ஏன் கோவமாக பேசினேன்? ஆஃபீஸ்க்கு வேறு வரல, என்னாச்சு? நேற்று என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, அதான் ஆஃபீஸ்க்கு வரல. என்ன சீதா சொல்கிறீங்க? பொண்ணு பக்கம் வந்திருந்தாங்களா? எங்கள்கிட்டலாம் ஒன்றுமே இன்ஃபார்ம் பண்ணல. அதானே சீதா, என்ன சொல்கிற திடீர்னு? ஏதோ போய் சொல்கிறியா? நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? பொண்ணு பார்க்க வரதை எனக்கே எங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலை. அப்படி இருக்கும்போது அந்த மேரேஜுக்கெலாம் நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க? ஆரஞ்சு உங்களை மாதிரிலாம் என்னால் பேச முடியாது. எனக்கு எங்கள் அப்பா அம்மா எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் டிசிஷன். அதனால தான் அவங்க எது பண்ணாலும் நான் கம்முன்னு இருக்கேன். அவங்களுக்கு தோணுச்சு, மாப்பிள்ளைய வர வச்சாங்க, நானும் லீவ் போட்டேன், பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. என்னடி இவ்வளோ அசால்ட்டாக சொல்லுற? கல்யாணன்றது அவ்வளோ சின்ன விஷயமாடி? அதானே சீதா, ராம் பாவம்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ராம் பாவமா? நான் எனக்கே சொன்னேன் நான் ராமை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ராம் தான் என்ன லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவுமே அவர் டேரெக்டாக இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அதுவும் இப்போ கொஞ்ச நாளாக தான் அவர் மாறிட்டாரே. அப்புறம் என்ன என்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லை சீதா, ராம் எப்பயுமே ஒன்றை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம் சீதா, சொன்னால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு நாளை விடுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறதை ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு போய் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் ஏதோ கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். சரி விடு, நம்ம எது சொன்னாலும் இவ கேட்க போகிறதில்ல. அவளுக்கா புரியுற அன்றைக்கி தான் புரியும். அது உண்மைதான். இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன நினைக்குதுன்றது புரிஞ்சுட்டா தான் நாங்களாம் ஞானி ஆகிடுவோமே. என்ன நக்கலா? இல்லை விக்கல். வாமா. என்னடி நேற்று ஒர்க்லாம் எப்படி போச்சு? பெண்டிங் ஒர்க் இருக்கா ஏதாவது? பெண்டிங் ஒர்க்லாம் நிறையா இருக்குது. நீ இல்லாமல் எனக்கு சுறுசுறுப்பாக வேலை பார்க்கவே பிடிக்கல. பெண்டிங் நிறையாவே இருக்குது. இப்படி பண்ணுற, கொஞ்சமாச்சும் ஒர்க்கை முடிச்சு வைக்க வேண்டியதுனடி. வாடா ராம், எப்படி இருக்க? என்னடா நான் வந்தோடனே திடீர்னு எப்படி இருக்கேன்னு கேட்குற? ஆமாம்மா, நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் நீ எப்படி இருப்பேன்னு தெரியலையே. அப்படி என்னடா விஷயம் சொல்ல போகிற? அது ஒன்றும் இல்லை மச்சான், நேற்று ஆளை பொண்ணு பார்க்க வந்தாங்களாம். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நேற்று கூட வரலல்ல, லீவ் போட்டிருந்தால. விஷயம் இதான், நான் கடைசியில் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. டேய், நீ தாங்கிக்க முடியாத சோகத்தில் ஷாக் ஆவான்னு பார்த்தா என்னடா சரி சரிங்கிற? ஆமாண்டா, சரின்னு தானே சொல்ல முடியும். அவளுக்கு அதானே விருப்பம், அதனால தானே அவள் கம்முன்னு லீவ் போட்டு வீட்டில் இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படா தலையிட முடியும்? என்னடா ரெண்டு பேரும் புதிர் மாதிரியே பேசுகிறீங்க? என்னதான்டா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? எதுவும் நினச்சிட்டு இல்லைடா, அவள் தான் எதுவும் நினச்சிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கா. வீடு அவள் இஷ்டத்துக்கு பண்ணட்டும். அவளுக்கு அதான் பிடிக்குதுன்னா அவள் அப்படியே இருந்துட்டு போட்டுமே. ராம் வந்துட்டீங்களா? உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஜான்சி விடுங்க, உங்கள்கிட்ட பேச முடியாது. என்கிட்ட பேச முடியாதுன்ற டைலாக்லாம் நீங்கள் சொல்ல வேணாம். ஜான்சி சொல்கிறத இப்போ நீங்கள் கேட்கணும். என்ன ஜான்சி, என் டைலாக்லாம் நீங்களே பேசிட்டு எதுவும் சொல்ல வரீங்க? சரி சொல்லுங்கள். சீதா பாய் பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்படியா, சூப்பர் சூப்பர். சீதா கங்க்ராட்ஸ். எதுவுமே ஃபீல் பண்ணாத மாதிரி பண்ணுறான். இவனையும் நம்ம கடைப்பேற்றி தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ராம். எப்போ சீதா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல ராம். ஆனால் மாப்பிள்ளை என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. டேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னே தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ட்ரீட் வைக்கலான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி சரி. ஜான்சி, உனக்கு ஏதாவது புரியல இதுங்க பேசுறது? நம்மளை பைத்தியம் நினச்சிக்கிச்சிங்களா இல்லை அதுக்கு பைத்தியம் ஆயிடுச்சுங்களா? எனக்கும் தெரியலையே. அப்புறம் சீதா, எந்த மண்டபத்தில் வைக்கலான் இருக்கீங்க? யார் கச்சேரியில் ஏதாவது புக் பண்ணலான் இருக்கீங்களா? டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கல்யாணத்தில் பண்ணுறீங்களா? எதனா ஹெல்ப் வேணுன்னா சொல்லுங்கள். எனக்கும் தெரிஞ்ச பசங்களாம் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை ராம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக தான் மேரேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப கிராண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு விட்டுருவாங்க. இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அப்படியா, சரி சரி. நீங்கள் வேறு அப்பா அம்மா பேச்சை கேட்குற பொண்ணு, அவங்க விருப்பம் அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பாருங்கள். சரி மச்சாவா, நம்ம போய் ஒர்க் பண்ணலாம். நீ ஏன் நாங்கள் நீ மொக்க போட்டுட்ருக்கவா? விட்டா நம்மளை பைத்தியமாக்கிடுவான். நான் போகிறேன், நீனும் போய் வேலையை பாரு. மச்சான், வேலைலாம் நிறையா இருக்குது, வா பார்ப்போம். சரிடா போ, ஏதோ பண்ணுற பண்ணு. ஏமா நீங்கள் ரெண்டு பேரும் பைத்தியமாக நடிக்கிறீங்களா? நாங்கள் ஒன்றும் பைத்தியம் இல்லை, அவனும் ஒன்றும் பைத்தியம் இல்லை. அவன் தெளிவாக தான் இருக்கான். தேவையில்லாமல் என்னையும் அவனையும் குழப்பாதீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஒழுங்கா இருங்க. சரிம்மா, போங்க வேலையை பார்ப்போம். அக்கா, நேற்று உங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் கனவா நிஜமான்னு நான் நினச்சி நைட்லாம் தூக்கம் வரலக்கா. எனக்கே அப்படி தான் அம்மா இருக்குது, என்ன பண்ணுறது? நானும் எங்கள் வீட்டுக்காரமே அதை வித்தியாசமாக தான் பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் மாமியார் கழுவி இப்படி ஒரு மாப்பிள்ளையை கூட்டாந்து நிறுத்தன்னு நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கல. எங்கள் வீட்டுக்கார ஆனால் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், இப்படி ஒரு பையனுக்கெல்லாம் என் பிள்ளைய கட்டித்தர மாட்டேன், எவ்வளோ பாசமாக வளர்த்துருக்கேன், இப்படி ஒரு பையனுக்கு எப்படி கொடுக்குறது, பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஒன்றும் அந்த கேள்வி வச்சு கேட்குற முடிவில் இல்லை. ஆமாக்கா, அந்த பையன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? பைத்தியமாக இருக்கான், பைத்தியம். அவனை கொண்டாந்து நம்ம பிள்ளை தலையில் கட்டி வச்சிடலான்னு அந்த கேள்வி ஏதோ பிளான் போட்டு தான் வந்திருக்கு. அந்த கேள்வி மொழி கூட சரியில்லைக்கா, அது திட்டம் தான் ஏதோ மூஞ்சில தெரியுதே. அது திட்டம் போட்டுச்சா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த பையன் சரியில்லாத பையன் மட்டும் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு. ஆமாக்கா, நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை எங்கே பிறந்திருக்கானோ அவன் கண்டிப்பாக நம்மளுக்குன்னு வந்து கிடைப்பான். அவசரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை வாழ்க்கை வீணாக்க தேவையில்ல. ஆமாம், எதா இருந்தாலும் யோசிச்சு தானே முடிவு எடுக்கணும். சொந்தக்கார பையன், வசதியான பையன் கட்டிக்கிட்டு எத்தனை பிள்ளையோ கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. ஆமாங்க்கா, வசதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காசு பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நிம்மதியான வாழ்க்கை வேணும்ல. அப்படிலாம் இல்லை, நேசித்து கல்யாணம் பண்ணுறது ஒரு சில பின்னாடி குறைகள் வரதான் செய்யுது. இப்போ நான் எல்லா வசதியும் விட்டுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரி எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கார். சப்போர்ட் இல்லைன்னா சொல்லலை. துணிமணி அதுக்கெல்லாம் எதுவும் குறைச்சல் இல்லை, சாப்பாட்டுக்கு குறைச்சல் இல்லை.
இருந்தாலும் ஏதோ ஒரு நேரம் நான் வீட்டை விட்டு வந்தேன்றதை என்ன நினப்பில் வர வச்சிடுறாருல. அது உண்மைதான்க்கா. மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணுறதுலேயே ஒரு சில தரங்கள் இருக்குதான். தானாக பண்ணி வைக்கிற கல்யாணத்துலேயே ஒரு சில மனக்கசப்பு வருது தான் அக்கா. அதாவது தலையில் என்ன எழுதியிருக்காதானே நடக்கும். ஆமாம் பாப்பா, ரொம்ப பேச தேவையில்ல. இந்த பிள்ளைக்கின் வாழ்க்கை எங்கே முடிவாகணும்னு இருக்கும், அங்கே முடிவாக இருக்கும். ஆமாம், எங்கே இன்னைக்கு சிட்டை காணும்? ஆமாம், சிட்டை காணுமே. நம்ம 4 பேர் மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவள் வராமல் இருக்கிறதுன்னு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம யாராவது வரலன்னா கூட வீட்டில் ஏதோ வேலை இருக்குன்னு பார்க்கலாம். அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா காணும்? தெரியல, ஃபோன் போட்டேன். அவங்க மாமியார் ஏதோ சொன்னாங்க, அவங்க மாமியார்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னான். ஆமாம்மா, அவங்க மாமியார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க பற்றியா. அவளை எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. அவங்க நல்லா தான் குடும்பத்தெல்லாம் பார்த்துப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எதனா ஒன்று சொன்னாங்கன்னா இவ இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதான் நல்ல பழக்கம். ஆமாம்மாக்கா, அவங்க மாமியார் சொன்னாக்கா கொஞ்சம் இவ பேச்செல்லாம் கேட்பா. அதான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டு எதனா பண்ணிட்டு இருப்பா. உங்கள் மாமியார் எதுவும் சொல்லலையாக்கா அந்த மாப்பிள்ளையை பற்றி? அது என்னத்த சொல்ல போது, ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருக்க. அந்த மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் பொண்ணையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் என்னக்கா சொல்கிறாரு? எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுவோன்னு தான் சொல்கிறாரு. அவர் இந்த பக்கம் வேணான்னு சொல்ல, அந்த பக்கம் வேணும்னு சொல்லலை. போகிறது போட்டும், போகிறபடி பார்ப்போம்.